வெல்கம் டு அருணா உமன்ஸ் வேர். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பாருங்கள் இந்த சில்க் த்ரெட் ஃபில்லிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இதே மாதிரி ஒரு பீகாக் வரைஞ்சி வச்சுருக்கேன். வரைஞ்சி வச்ச அந்த பீகாக்குக்கு செயின் ஸ்டிச்னால் அவுட்லைன் போட்டு வச்சுக்கோங்க. எப்போ ஒரு நம்ம ஃபில்லிங் ஸ்டிச் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா தொய்வு தெரியும் அந்த நம்ம ஃபில் பண்ணதில். இது வந்து ரொம்ப ஈஸி, பிகினர்ஸாக இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இதில் நான் டபுள் கலரில் பண்ண போகிறேன். அதனால் நெக்கை பாதியாக பிரிச்சிருக்கேன். எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒரு குட்டி லாக் போட்டு ஆரம்பிக்கணும். முடிக்க போகும்போது இதேமாரி ஒரு குட்டி லாக் போடணும். எண்டு நாட் போட தேவையில்லை. லாக்குன்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம குட்டியாக செயின் ஸ்டிச் போடுறது தான் லாக்குன்னு சொல்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்றத. இப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டோமா, இதை முடிக்க போகும்போதும் இங்கேருந்து கழுத்துக்கு வெளியே ஒரு குட்டி செயின், அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு வந்து இந்த சைடும் கழுத்து நீளமாக கொண்டு வந்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின். இதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவும் யூஸ் பண்ணி போடலாம், கிராஸாகவும் போடலாம். இப்போ இதோட ஃபில்லிங் வந்து நான் நெக்குக்கு மேலே தலையிலேருந்து அந்த கழுத்தில் கொஞ்சம் பாதி பார்ட் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக தான் போட போகிறோம். கீழே உடம்புக்கு வரும்போது தான் அது வந்து கிராஸ் கொடுக்கணும். பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு, இந்த ஃபில்லிங் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணப்படும். இந்த மாதிரி ஃபில்லிங் வந்து உங்களுக்கு ஆரியில் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்லா வந்து என்ன சொல்லணும், ரிச் லுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு டபுள் கலர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபில்லிங் பண்ணும்போது வெறும் பீட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி அங்கங்கே குட்டி குட்டி ஃபில்லிங்ஸ் இருந்தால் தான் நம்மளோட ஒர்க்கு பார்க்குறதுக்கு இன்னும் ப்ரொஃபஷ்னல் லெவலில் நீட்டாக இருக்கும். நம்ம இதை வச்சு அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலாம் ஆரியில். பாருங்கள், ஃபில்லிங் முடித்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்குது. இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போடணும். இப்போ இன்னொரு கலரில் சில்க் த்ரெட்டில், ஃபஸ்ட்டு ஜரியில் போட்டிருக்கு, இப்போ சில்க் த்ரெட்டில் இதே மாதிரி தான் ஆரம்பிக்கும் போது ஒரு குட்டி செயின் எடுக்கணும். அது ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து முடிக்கும் போதும் ஒரு குட்டி செயின் எடுத்து அந்த செயின் ஸ்டிச்சுக்கு வெளியே ஒரு குட்டி லாக் போடணும். லாக் அப்படின்றது குட்டியாக நம்ம போடுற செயின் ஸ்டிச்சை தான் நான் லாக்குன்னு சொல்கிறேன். இதே மாதிரியே தான் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். இப்போ இது வந்து எப்படி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக போக வந்து நம்ம கிராஸ் கொடுக்கணும். அந்த ஃபில்லிங் வந்து எந்த மாதிரி வருதோ அதுக்கேற்றபடி நீங்கள் ஷேப்ஸை மாற்றிக்கணும். இல்லை நம்ம கிராஸ் கொடுக்காமலே ஸ்ட்ரைட்டாக அது முடிக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துடலாம். ஆனால் அது தேவைப்படும் போது கிராஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல கிராஸும் கொடுக்கணும் நீங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த ஸ்டிச்சு. இந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அந்த பிக்சர் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டே எதுக்கு நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, இதில் வந்து நம்ம த்ரெட் ஒர்க்கு இது மாதிரி ஃபில்லிங் பண்ணும்போது பைப்பிங் த்ரெட்டை நடுவில் வச்சுட்டு பண்ணுவாங்க. அது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து சரியாக நீட்டாக வராது அப்படின்றது காரணத்தினால தான் நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம குட்டியாக லாக்கு வெளியவும் உள்ளேயும் போடுறோம் போல். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாக், அதுக்கப்புறம் முடிக்கும் போது ஒரு லாக் போடுறோம்ல, அப்போ வந்து அது தடுப்பு மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கிறோம் அந்த செயின் ஸ்டிச் நம்ம லாக் போடும்போது. ஸோ வந்து உங்களுக்கு ஃபில்லிங்கில் எந்த ஒரு தொய்வும் இருக்காது. இதேமாரி நீட்டாக கிடைக்கணும். அதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட சொல்கிறோம். ஃபஸ்ட்டு போடும்போது செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி முடிச்சதுக்கப்புறமா அவுட்லைன் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் கொடுத்திங்கன்னா இந்த லுக்கில் இருக்கும். இதை மாதிரி நீங்கள் பாடி ஃபில்லிங் பண்ணிக்கலாம்.